கிருஷ்ணர் சொல்றாரு, "அச்சச்சோ! என்ன பண்றது? இப்படி ஒரு சங்கடத்த என்கிட்ட குடுத்துட்டீங்களே! 2 பேரும் வந்திருக்கீங்க. அம்மா அம்மாவா இருக்கக்கூடாது. சில சமயங்கள்ல அவதாரமா கூட மாறலாம். தப்பில்ல. கடவுளே அப்படிதான் செஞ்சிருக்கார்." எப்படின்னு கேட்கிறீங்களா? கிருஷ்ணர் எத்தன அவதாரம் எடுத்திருக்கார். அவர் நல்லதனமா தான் சொல்லுவார். நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அறிவுரையா தான் சொல்லுவார். கிருஷ்ணா உபதேசத்திலேயே பாருங்க. அப்படிதான் செய்வார். யாருன்னா கேட்டுருக்காங்களா? கெட்டவங்க, நல்லவங்க தான் கேட்பாங்க. அதுல ஆக சிறந்தது அர்ஜுனன். அர்ஜுனன் தான் அவருக்கு அழகா அவ்வளவு ஒபீடியன்ட்டா நடப்பாங்க. அதனால அர்ஜுனனோடயே இருந்தாரு. அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாரு. அவனுக்கு தேரோட்டியாவே வந்தாரு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு நாளு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரு படுத்துட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கார். அவர் தூங்குவாரா? தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஃபர்ஸ்ட் துரியோதனன் போயிட்டான். துரியோதனன் என்ன பண்றான்? கால்ல போய் உட்காராம தலைமாட்டுல உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் காலாண்ட தான் போறான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, காலாண்ட உட்காராம தலையாண்ட உட்காந்துக்கலாம். ஏன்? அவருக்கு ஒரு அப்படியே பிரஸ்டேஜ். அதனால தலையாண்ட உட்காந்துட்டார். அப்புறம் என்னாச்சுன்னா, அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் என்ன பண்ணான்? துரியோதனன் இருக்கிறத பார்த்தாலும் அமைதியா போய் காலாண்ட உட்காந்துட்டான். அவர் தான் இதுக்கு தான் வெயிட் பண்றார். ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டார் யாரோட போகணும் அப்படின்னு. அப்போ அர்ஜுனா வா வா எப்ப வந்த அப்படி கேக்குறார். கிருஷ்ணர் எந்திரிச்ச உடனே என்ன பண்றார்? அர்ஜுனா வா வா எப்ப வந்த அப்படி கேக்குறார். உடனே துரியோதனுக்கு அப்படியே தாளல. உடனே எந்திரிச்சு அவன் ஒன்னும் ஃபர்ஸ்ட் வரல, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இல்ல துரியோதனா, நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் நான் எந்திரிச்ச உடனே அர்ஜுனனை தானே பார்த்தேன், அதனால கேட்டேன்ப்பா. சரி போ, இரு அர்ஜுனா வரேன் அப்படி சொல்லிட்டு, சொல்லுப்பா என்னப்பா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேக்குற. உடனே துரியோதனன் சொல்றான், நீங்க இப்ப நடக்க போற போர்ல எங்க சைடு நிக்கணும், எங்களுக்கும் உரிமை இருக்கு உங்களை கேட்க அப்படின்னு சொல்றான். உடனே ஒண்ணு பண்ணலாம், நான் நான் மட்டும் தான் வருவேன், எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்.